இன்னைக்கு வந்து ஹீலியோ ஹார்ட் இசிபி ட்ரீட்மெண்ட் சென்டர் வீடியோவில் வந்து கொலஸ்ட்ராலை பற்றி பார்ப்போம். ஸோ எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருந்தாலே ஹார்ட் அட்டாக் வந்துடும், நமக்கு செஸ்ட் பெயின் வந்துடும், இருதய நோய் வந்துடும்னு பயப்படுறாங்க. ஸோ வந்து ரத்தத்தில் இருக்க எல்லா கொலஸ்ட்ராலும் வந்து ஆபத்தான கொலஸ்ட்ரால் கிடையாது, அதாவது பேட் கொலஸ்ட்ரால் கிடையாது. நீங்கள் கொலஸ்ட்ரால் எடுத்துக்கிட்டாலே வந்து 2 டைப் ஆஃப் கொலஸ்ட்ரால் இருக்குது. ஒன்று வந்து நல்ல கொலஸ்ட்ரால், இன்னொன்று வந்து கெட்ட கொலஸ்ட்ரால். இந்த கெட்ட கொலஸ்ட்ராலை தான் நம்ம வந்து எல்டிஎல், லோ டென்சிட்டி லைப்போப்ரோட்டீன் சொல்லுவோம். இதுதான் உங்கள் பிளட்ல மெஷர் பண்ணுறோம். இந்த எல்டிஎல் கொலஸ்ட்ரால் என்ன பண்ணுன்னா, இந்த கொலஸ்ட்ரால் ரத்தத்தில் இருக்க கொலஸ்ட்ராலை கொண்டு போய் உங்கள் ரத்த குழாயில் வந்து டெபாசிட் செய்யுது. அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த டெபாசிட் செய்யும் பொழுது ஸ்லோவாக வந்து ரத்த குழாயில் இந்த அடைப்பு உருவாகிறது. இந்த கொலஸ்ட்ரால் பார்ட்டிகல்னால வந்து அடைப்பு உருவாகிறது. அந்த அடைப்பு ஒரு லெவலுக்கு வந்த பிறகுதான் உங்களுக்கு இருதய நோய், அதாவது நெஞ்சு வலி, மாரடைப்பு எல்லாம் வருது. ஸோ இந்த கொலஸ்ட்ராலை தான் நம்ம பேட் கொலஸ்ட்ரால்னு சொல்லுவோம். ஸோ நிறைய மெடிகேஷன், எக்ஸசைஸ் இதெல்லாம் எதுக்கு செய்கிறோம்னா, இந்த கொலஸ்ட்ராலை குறைப்பதற்காக.